என் வாழ்க்கையில் யாரையும் நான் காயப்படுத்தவில்லை. ஆனால் கடந்து சென்ற உறவுகள் அனைத்துமே என்னை சாகும் அளவிற்கு காயப்படுத்தி சென்றது. நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான். சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான். இழந்தது எதுவென்று யோசிக்காதே, இருப்பது எதுவென்று யோசி. போனது எதுவென்று யோசிக்காதே, நிலைப்பது எதுவென்று யோசி. விலகியது எதுவென்று யோசிக்காதே, விருப்பம் எதுவென்று யோசி. விட்டது எதுவென்று யோசிக்காதே, பெற்றது எதுவென்று யோசி. காயத்தை யோசிக்காதே, காரணத்தை யோசி. ஒரு கட்டத்தில் நாம் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தால் எல்லோரும் நம்மை உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர யாரும் நமக்கு உதவவில்லை என்பது புரிகிறது. உரிமை இல்லாத உறவுகளிடம் அளவோடு உறவாடுங்கள். தேவையில்லாத அவமானங்கள் தேடி வராது. உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள், ஏன் தூசியாய் நினைத்தோம் என்று. தவறான பாதையில் கூட்டத்தோடு செல்வதை விட சரியான பாதையில் தனிநபராய் செல்வதே சிறந்தது. எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள். இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழைக்க கற்றுக்கொண்டுள்ளனர். அடுத்தவர் வாழ்வை கெடுத்து எந்த உல்லாச ஊஞ்சலும் ஆடிவிட முடியாது. ஏனெனில் முன்னே சென்ற ஊஞ்சல் பின்னாலும் வரலாம், தூக்கியும் எறியப்படலாம். மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனையே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் பேசுவதற்கான மனம்தான் யாருக்கும் இல்லை. பலரது வாழ்க்கை வீண் பிடிவாதத்தால் அழிவதுதான் வேதனை. தாங்கி பிடித்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்களே தள்ளிவிடும் போதுதான் புரிந்து கொண்டேன், இங்கு நம்பிக்கை செத்துப்போய் பல நாட்கள் ஆகிவிட்டது என்று. நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்குத்தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான்னு. துன்பத்தை சந்திக்கும் போது பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்திக்கும் போது உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்திக்கும் போது உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்திக்கும் போது வெற்றிக்கு வழி தெரியும். நீ வாழும் காலத்தில் யார் யாரையெல்லாம் சிரிக்க வைத்தாயோ அவர்கள்தான் நீ இறந்த பிறகு அழுகிறார்கள். நீ வாழும் காலத்தில் யார் யாரையெல்லாம் அழ வைத்தாயோ அவர்கள்தான் நீ இறந்த பிறகு சந்தோஷம் கொள்கிறார்கள். கடினமான நேரங்கள் உங்களை சோதிக்கவே வருகின்றன, அழிக்க அல்ல. கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இருந்தால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதிக்கிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இல்லை என்றால் இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிப்பதில்லை. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே, லட்சியத்தை பார். திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே, கடந்து வந்த வழியை பார். நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில். வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நமக்கு நம்பிக்கை தரும். வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிறப்போ அந்த ஆசையே இருக்காது. உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்க யோசித்தவர்களை உன்னுடைய சந்தோஷ காலங்களில் விலக்கியே வை. உன்னை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு தகுதி இல்லை. நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் நல்லவர்களாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். யாரை வேண்டுமென்றாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்திக்கொண்டே இருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம்.
உயரத்தில் ஏறி நின்றால் உலகமே உனக்கு தெரியும். ஆனால் உயர உயர வளர்ந்தால் மட்டுமே உலகத்திற்கு நீ தெரிவாய். நீங்கள் எங்கு நிராகரிக்கப்பட்டீர்களோ, எங்கு அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. கேட்பார் யாரும் இல்லை என்கிற போது எல்லா அநியாயங்களும் நியாயமாக்கப்படும். ஒருவர் மீது பொய்யான அன்பை காட்டி அதை உண்மையென அவர்களை நம்ப வைப்பதே உலகின் மிகப்பெரிய துரோகம். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. பாவம் புண்ணியம் பார்க்கிறவன்தான் மிகவும் கஷ்டப்படுகிறான். பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான். கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. வருமானத்திற்கு மட்டும்தான் இங்கு பஞ்சம். வறுமைக்கு மட்டும் இல்லை, எப்போதுமே பஞ்சம். வாழ்க்கை பயணத்தில் நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போதுதான் மனம் மிகவும் வலிக்கிறது. இவர்களையா இத்தனை நாள் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது நம் தவறுதான். என்னதான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்கிறது. எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய் முகத்தோற்றம். நம்புவதிலும் நம்பாததிலும் இல்லை நம்பிக்கை துரோகம். நம்பாததை நம்புவது போல் காட்டிக்கொள்வதே நம்பிக்கை துரோகம். உண்மையும் நேர்மையும் பயம் கொள்ளாது, மாறாக மரியாதை தந்து பழகும். வருமானம் என்பது கண்ணீர் போல ஒரே இடத்தில் இருந்துதான் வருது. செலவு என்பது வியர்வை போல எங்கிருந்தெல்லாமோ வருது. மனிதன் அதிகம் பயன்படுத்திய பொய்களில் புன்னகையே முதலில் வந்து நிற்கிறது. சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையையே வெறுக்க வைக்கக்கூடியதுதான் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க வழிகாட்டியாக அமைகிறது. கடந்து வந்த அத்தனைக்கும் நன்றி சொல். இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள்தான். இன்றைய நியூஸ் பேப்பர் நாளைய வேஸ்ட் பேப்பர், அவ்வளவுதான் விஷயம். இதுக்குத்தான் இங்கே இம்புட்டு ஆட்டம். ஒரு ஆணின் கோபமானது ஒரு பெண்ணின் கண்ணீரில் காணாமல் போய்விடும். அதுபோல் ஒரு பெண்ணின் கோபமானது அந்த ஆணின் அரவணைப்பில் மட்டுமே காணாமல் போகிறது. கஷ்டப்படுங்கள், கவலைகள் தீரும். கவலையாக இருக்காதீர்கள், ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது. கோபப்பட்டால் ஒரு சந்தோஷம் கூட அடைய முடியாது. ஆனால் அமைதியாக இருந்தால் 1000 கஷ்டங்களை ஈஸியாக கடந்திடலாம். கொதிக்கும் நீரில் எப்படி உங்களின் பிம்பத்தை காண முடியாதோ அதுபோலதான் கோபத்திலும் உண்மையை அறிய முடியாது. கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றியடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றியடைவாய்.